என்ன பட்ட கிடைச்சிச்சா? பேட் லக்னு சொன்னா இப்போ எப்படி கிடைச்சது? குட் லக். சூப்பராக தான் இருக்கு. நல்லா அண்ணா இன்னைக்கு ஆசையாக சாப்பிடலான்னு வந்தேண்ணா. என்னண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? இந்த கடையில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ்டு. யாரு? இது அக்கா பொண்ணு, இதுதான் அக்கா. மறுபடியும் எத்தனை வீடு தான் கேட்குறீங்க? இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்த்தீங்கன்னாக்கா, அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். போகும்போதே வந்து ஒரு பிரியாணி ஹோட்டலில் பார்த்துட்டா பட்டு இங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்லாமா? செம வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே பார்த்துக்கிட்டே தான் போவோம். இன்றைக்கி கூட இதை கிராஸ் பண்ணி போயிட்டோம். அப்போ பட்டு தான் சொன்னாங்க, இந்த ஹோட்டல் நம்ம பார்த்துக்கிட்டே தான் போவோமா, என்றைக்கே வாங்கி சாப்பிட முடியாதா அப்படின்னு சொன்னாங்களா. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வண்டி திருப்பி தந்து இந்த ஹோட்டலுக்கு நிறுத்திட்டோம். பின்ன 4 வருஷமா பட்டு உள்ள இந்த கடையை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நான் மட்டும் சொல்லலப்பா, எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல் வெறும் நல்லா இருக்கும் தான் சொல்லிட்டே இதை பார்க்க வச்சு கூப்பிட்டு போவேன். ஒரு நாள் கூட வாங்கியே கொடுக்க பார்த்தேன், டென்ஷன் பண்ணி விட்டேன். சரிவா இன்னைக்கு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க வண்டியை. இந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இது கூட் ரோட்டில் தான் இருக்குது. கூட் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கடையை பற்றி. எங்களுக்கு இந்த கடையில் சாப்பிட்டவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா உங்கள் மாமாவே என்ன சொல்லுவாங்க, இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் மாமாவும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம். அண்ணா இன்னைக்கு ஆசையாக சாப்பிட்லான்னு வந்தேண்ணா. என்னண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? இந்த கடையில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி இன்னைக்காவது சாப்பிட்லாமேன்னு வந்தோம். ஆனால் பிரியாணி காலி ஆகிடுச்சோம். பேட் லக். காய்ஸ் நாங்கள் வந்து ஓனர்கிட்ட கேட்டு கெஞ்சி கொடுத்தாடி ஒரு பிரியாணியை கொடுங்கன்னு சொன்னோம். சரி கொடுக்குறாங்க, கிடச்சிடுச்சு. பேட் லக். பட்டு டைம் ஆகலை, ஆனால் இங்கே பிரியாணி நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். வர பயந்துட்டேன் பாடு நான். பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியா இந்த டைம் வந்து எப்படியா சாப்பிட்றணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. வெளியில் வந்து சிக்கன் பிரியாணி அடிக்கிறவங்க வந்து இல்லை காலி ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இல்லை சாப்பிடணும்னு வந்துட்டோம். என்ன பண்ணுறது? பேட் லக்னு சொன்னா இப்போ எப்படி கிடைச்சது? குட் லக். சூப்பராக தான் இருக்கு. நல்லா இருக்கு. காரம் வந்து கரெக்டாக இருக்கு. எப்படி இருக்கு? டைம் வந்து இப்போ வந்து 1:30 தான் ஆகுது. அதுங்காட்டி காலி ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அது வந்து பெரிய டபரா 25 கிலோ டபரா வந்து 2 டபரா வச்சுருக்காங்க. ஒன்று மட்டன் பிரியாணி, ஒன்று சிக்கன் பிரியாணி ஐ திங்க் நினைக்கிறேன். 1:30 மணிக்கெலாம் காலி ஆகிடுச்சு. நிறைய கஸ்டமர் வந்து போகிறாங்க. என்ன பட்ட சாட்டிஸ்ஃபைடா? ஆனால் வேறு லெவல் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தாக்கா இங்கே சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம், குவான்டிட்டி குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குல்ல. ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ்டு. இன்னும் எட்டி பார்த்துட்டு போகிற பாஸில் தான் கட்டலான்னு பார்த்தியா? அதான் இல்லையே, வாங்கிட்டு போவேன். நம்மளுக்கே இல்லை. சரி இருந்தா இன்னொன்று வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் வீட்டுக்கு. ஆமாம் ஆமாம், நம்மளுக்கே போட ஒன்று தான் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா வீடு க்ளீனாக இல்லைன்னு சொல்லிட்டு. அக்கா வீடு வந்து இப்போ இங்கே இல்லை. இப்போ இது பின்னாடிலாம் இதை காமிச்சேன்னா அதனால் வந்து அக்கா வீடு க்ளீனாக இல்லைன்னு சொன்னீங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ண மாட்டோம். ஏன்னா இதில் பாதி வந்து கடை இருக்குது. இதுக்கு என்னாண்ட கடை முதல்ல இந்த வீட்டில் தான் இருந்தோம். இப்போ வந்து வீடு கட்டிட்டாங்க. அப்படியே பின்னாடியே போகிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் அக்கா வீடு. இதுலேருந்து தான் அக்கா வீடு. நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா வீடு க்ளீனாக இல்லை, அக்கா வீடு க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அக்கா வீடு, பார்த்துக்கோங்க. அக்கா வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதுக்கப்புறம் அக்கா வீடு க்ளீனாக இல்லைன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு, அப்புறம் அக்கா கோச்சிப்பாங்க. அக்கா வீடு இதுதான். இது பாருங்கள், இது வந்து பழைய வீடு. க்ளீனாக தான் இருந்துச்சு. ஆமாம், அது வந்து பழைய வீடு. இப்போ இது வீடு கட்டிட்டு இங்கே வந்துட்டாங்க. பின்னாடியே வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். க்ளீனாக இல்லைன்றவங்களுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன். இதுதான் அக்கா வீடு, பார்த்துக்கோங்க.
அழகாக இருக்கும் அக்கா வீடு. இது பூஜை ரூம் சரிங்களா. யாரு இது அக்கா பொண்ணு, இதுதான் அக்கா. மறுபடியும் எத்தனை வீடு தான் கேட்குறீங்க. இதுதான் என்னுடைய அக்கா, கூட பிறந்த அக்கா. அக்கா பொண்ணு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போனாங்க. இது பால், இது டீ. நான் திருவிழான்னு சொன்னீங்க, ஒரு சாமி வரல, ஒரு வேஷமும் வரல. இது மட்டும் இல்லம்மா, பொழுதுக்கு தான் குடல்லாம் போடுவாங்க. கட்டுவாங்களா? இதான் வேஷம் கட்டுவாங்க, குடல் போடுவாங்க, ஐடி இதெல்லாம் இன்னைக்கு தான் முடிப்பாங்க. அப்படியே குடல் போடுங்க, சாமி ஊர்வலம் மரம் எடுத்துட்டு ஊர்வலம் வரும். ஊர்வலம் வந்து இன்னைக்கு இப்போ வெடியே போய் கோயில்ல எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க, அவுத்துருவாங்க. நாளைக்கு பொழுதுக்கு போட்டு நேரா கிளம்பிடும், மசானம் கிளம்பிடும். சரி ஓகே. அந்த பொழுதுல இருந்து தான் திருவிழாவே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்வேதாக்கு வந்து இன்னைக்கு ஆஃப்டர் 2 மணிக்கு போயிட்டு அவங்க மாமா போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அவினாஷ் வந்து ஸ்கூல் போயிருக்கா, சித்தப்பா வந்து வேலைக்கு போயிருக்காங்க, சித்தி வந்து அரிசி மாவு ருப்பிட்டு இருந்தாங்க நம்ம வரக்குள்ள. சாப்பாடு என்ன சாப்பாடு? மீன் குழம்பு தான். வரக்குள்ளே பிரியாணி தான் கட்டிட்டு வந்தோம். சரி, அம்மா வந்து ஒரு வாரம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அம்மாவுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாத இங்கே விட்டுட்டு போயிட்டோம். இன்னும் சரியாகல அம்மாவுக்கு. இன்னைக்கு போன இந்த ஊர் ஆஸ்பத்திரிக்கு அதை கேளுங்க. என்ன அங்க எழுதி கொடுத்தது 1800 ரூபாய்க்கு. நான் என்ன பண்ணேன், 900 ரூபாய்க்கு மட்டும் மாத்திரை வாங்கி ஊர் வந்து சேர்ந்தேன். ஐயோ, காசு யாரு? அக்கா அக்கா கொடுத்தது. என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒவ்வொருத்தவங்களா கிளப்பி இட்டாருங்காட்டி போதும் ஆகி போகுது. நம்ம போகலாம் வா, நம்ம போகலாம் வா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் வந்து கோவிலாண்டே வந்துட்டோம். சாமி வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து சாமியை கூப்பிட்டு வருவாங்க. பட்டு, ஸ்வேதா, அப்பா எல்லாருமே வந்து அங்கே சாமியிட நிற்கிறாங்க. நானும் தரணி மட்டும் சாமியை பார்த்துட்டு வந்தது. இப்போ இங்கே பாருங்க கூட்டமாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஊருனாக்கா நமக்கு பழகப்பட்ட ஆளுங்க தான். ஸோ இது வந்து புதுசாக இருக்கு. வந்து எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சாமி வந்து அந்த வேஷம் போட்டு அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்கும். தம்பி தூங்கிட்டானா? எங்கெல்லாம் தேனம் தெரியுமா அங்கே இருந்தீங்கண்ணே? ஓ, நான் எவ்வளோ நேரமாக அங்கேருந்து தேனம் தெரியுமா? நானும் தரணி தனியாக இருந்தோம். சாப்பாடு தான் முக்கியம் உனக்கு. இது இங்கே போடுறாங்க, போய் வாங்கு. நடிக்காத. இல்லை, சாம்பார் சாதம்.
இங்க குயிலாப்பாளையத்துல வந்து 2:30 மணிக்கு சாமி வந்தது. ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ட்ரம்ஸ் சத்தெல்லாம் கேட்டுச்சு, அதனால அறிவிச்சு வந்து தூங்கி எழுந்துட்டான். ஸோ நம்ம ஊர்ல மயானுக்குள்ள எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேலே அட்டாச் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க இப்படிதான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.